ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, அத்தை சமைச்சிட்டாங்க. என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். காமிங்க அத்தை. சூடாக சாதம். சரி. அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு தான். சூப்பர். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பச்சடி வச்சுருக்கோம். சரி. அப்புறம் அப்பளம். அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள். சூப்பர். எல்லோரும் விஷ் பண்ணுங்க. பாப்பானா சின்ன பாப்பான்னு நினைக்காதீங்க. ஆமாம், அவளுக்கு 24 வயசு ஆயிட்டு. என் பொண்ணுக்கு நேரில் வாழ்த்து சொல்லியிருக்கோம், ஃபோனில் வாழ்த்து சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாழ்த்து சொல்கிறோம். எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்க. சரி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாப்பா. எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வெஜ் மோமோஸ் பண்ணியிருந்தோம். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு மோமோஸை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம். லைட்டாக தான் ஃப்ரை பண்ணோம், நிறைய எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டான்னு. அப்புறம் அந்த சைடு டீயும் நல்லா கொதிச்சிருச்சு. பரவாயில்ல, நல்லா வந்துருச்சு. எல்லோரும் வீட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 100க்கு 70 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. பரவாயில்லையே, நம்மளும் ஏதோ பண்ணுறோம் போலையேன்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். மணி 8 ஆயிடுச்சு. என்ன செய்யலான்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன் நானும் எங்கள் அத்தையும். சரி, அப்புறம் என்ன செய்கிறதுக்கு சாதம் வச்சுருவோன்னு சொல்லிட்டு சாதம் வச்சாச்சு. வச்சுட்டு நீ கருவாடு வாங்கியிருந்தாங்களா அத்தை, சரி கருவாடு தொக்கு பண்ணிடுவோன்னு சொல்லி கருவாடு தொக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிட போகிறோம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.